இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பவுலும் சீலாவும் சிறையிலே தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலையும் சீலாவையும் அவர்கள் காவலில் வைக்கிறாங்க, தொழுமரத்துல மாட்டி அவர்களே வைக்கிறாங்க. ஆனா அந்த விலங்கு போட்டு அவருடைய கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நிலைகளிலும் கூட அவர்கள் சிறைச்சாலையில இருக்கிற அந்த சூழ்நிலையில, நெருக்கமான ஒரு சூழ்நிலைகளில கூட பாருங்க, தொழுமரத்துல கால்கள்லாம் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் பாடி துதிக்கிறாங்க. பிரியமானவர்களை, பாடி துதிக்கும் போது சடுதியிலே சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம், அஸ்திவாரங்கள் எல்லாம் அசைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பூமி மிகவும் அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியானால் உடனே கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. தொழுமரத்தில் அவர்கள் கால்களை மாட்டி வைக்கப்பட்ட அவர்கள் கட்டுகள் கலந்து போயிற்று. பிரியமானவர்களே, எத்தனை ஒரு ஆச்சரியம்! கர்த்தர் செய்கின்ற அற்புதத்தை பாருங்களேன். ஆண்டவர் எப்படி அற்புதத்தை செய்கிறார் பிரியமானவர்களே. அவர்கள் செய்தது ஒன்றே ஒன்றுதான் பிரியமானவர்களே. பவுலும் சீலாவும் வேற என்னத்தை தான் செஞ்சாங்க? அவங்க அந்த நெருக்கமான சூழ்நிலைகளில விட நாம் ஏன் ஜெபிக்க வேணும், அப்படி ஏன் நம்ம பாடணும், ஏன் நம்ம துதிக்கணும் அப்படின்னு கூட அவங்க நினைக்கவே இல்லை பிரியமானவர்களே. அந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலும் கூட விடுதலையோடு அவங்க பாடி துதிக்க அவருடைய கால்கள் கட்டப்பட்டு இருந்ததுதான். ஆனாலும் கூட கர்த்தரை அவங்க மறக்கவே இல்லை பிரியமானவர்களே. கர்த்தரை பாடி துதிச்சாங்க. அது நிமித்தம்தான் விலங்கு போட்டு அந்த தொழுமரத்துல மாட்டப்பட்டிருந்த கட்டுகள் கலந்து போயிட்டு. பிரியமானவர்களே, எப்படி ஒரு தேவன் அந்த அற்புதத்தை செஞ்சார் பிரியமானவர்கள். அது செஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், அவங்க பாடி துதிச்சது. அப்படியானா இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்துல கூட ஒருவேளை எத்தனை நெருக்கங்கள் இருக்கலாம், கட்டப்பட்ட நிலைகளில் இருக்கலாம், சத்துடைய சூழ்ச்சிகள் இருக்கலாம். ஒன்றே ஒண்ணு நீங்க செய்யுங்க. பவுலும் சீலாவும் எப்படி சிறையில ஜெபித்தாங்க, அற்புதத்தை கண்டாங்க பிரியமானவர்களே. அதே போல சிறைச்சாலைக்காரன், காவல் காத்து கொண்டிருந்த சிறைச்சாலைக்காரன் கூட ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடந்தது பிரியமானவர்களே. இந்த அற்புதத்தை எப்படி இந்த கட்டுகள் எல்லாம் கலன்றது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த அற்புதம் நடந்ததுனால சிறைச்சாலைக்காரன் அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரானால் அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு போதிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே. அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய சுற்றிலும் இருக்கிற மக்களுக்கு மத்தியிலே, நம்முடைய குடும்பத்திலும் கூட அந்த பாடி துதிக்கின்ற ஒரு அனுபவம், கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம், நம்முடைய குடும்பத்துக்குள்ளே பாடி துதிக்கிற அந்த சத்தம் நம்முடைய அருகாமையில் இருக்கிற கர்த்தரை அறியாத மக்களுக்கு போய் சேர்கிறதா பிரியமானவர்களே. அன்றைக்கு பவுலும் சீலாவும் அந்த சிறையில ஜெபித்தது நிமித்தம் தானே அந்த சிறைச்சாலையில காவல் காத்து கொண்டிருக்கிற அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டதே. அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைகளில் உங்கள் குடும்பம் இருக்கிறது, நீங்கள் எந்த ஒரு நிலைகளிலே கர்த்தரை துதிக்கிறீர்கள், சற்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு போகிறோம் என்று சொன்னாலும் கூட நீங்கள் இரவு நேரங்களிலேயோ மற்ற நேரங்களிலோ பாடி துதிக்கிற சத்தம் வெளியே கேட்கிறதா? அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார் பிரியமானவர்களே. யாரு கேட்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பாடி துதிக்கிற அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார் பிரியமானவர்களே. உங்களுடைய வீடுகளில் இருக்கிற கட்டுகளும் வேண்டாத போராட்டங்களும் மறைந்து போக வேண்டுமானால் நீங்கள் பாடி துதித்தான் ஆக வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியும். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதி மக்கள், ஆண்டவரை அறியாத மக்களும் கூட கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு, கர்த்தர் தான் ஜீவன் உள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு சாட்சியாய் நீங்கள் ஜீவிக்க முடியும் பிரியமானவர்களே. நீங்கள் பாடுகிற சத்தத்தை, குடும்பத்தில் பாடுகிற சத்தத்தை மற்ற மக்கள் கேட்கும்போது நிச்சயமாகவே உங்களுடைய செய்கைகளை பார்த்து அவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் பாடி துதிங்கள். ஒருவேளை எங்க குடும்பத்துல ஒருவேளை நெருக்கம் இருக்கலாம், ஒருவேளை கண்ணீர் இருக்கலாம். எங்க இந்த இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில நான் எங்க பாடி துதிக்க? இவ்வளோ போராட்டத்தின் மத்தியில, இவ்வளோ அவமானப்படுத்தப்பட்ட நிலையில, இவ்வளோ தேவைகளோடு இருக்கிற மத்தியில நான் எப்படி பாடி துதிக்க முடியும்? இவ்வளோ மரண கண்ணீரை சூழ்ந்து கொண்டு இருக்கு, நாங்க எப்படி பாடி துதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி விட நீங்க ஒருவேளை கண்ணீரோடு இருக்கலாம் பிரியமானவர்களே. ஒருவேளை டாக்டர் கைவிட்டு விட்டாங்க, நாங்க எங்க பாடி துதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிவிட நீங்க இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள கூட யாராவது இருக்கலாம் பிரியமானவர்களே. டாக்டரே கைவிட்டுட்டார், மரண கட்டுகளோடு நாங்க சூழ்ந்து கொண்டு இருக்கிறோம்.
எங்களை ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை என்று சொல்லிவிட நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஒன்னே ஒண்ணு செய்யுங்க பிரியமானவர்களே. எப்படி பவுலும் சீலாவும் பாடி துதித்தாங்க இக்கட்டான நேரத்திலே, அதே தேவனார் பார்த்து அற்புதத்தை செய்து வெளியே கொண்டு வந்தாரே. அப்படியானால் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை செய்வார். எந்த சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் கூட, அந்த சிறைச்சாலையில் இருந்து, அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நீங்கள் பாடி துதித்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் பிரியமானவர்களை. கட்டுகள் கலன்று போகும் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக, அற்புதத்தை செய்வாராக. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆமென். பவுலும் சீலாவும் சிறையிலே தேவனை பாடி துதித்தார்கள். பவுலும் சீலாவும் சிறையிலே தேவனை பாடி துதித்தார்கள். பூமி அதிர்ந்து கதவும் திறந்து கட்டுகளும் கலன்றது. பூமி அதிர்ந்து கதவும் திறந்து கட்டுகளும் கலன்றது. பாடி துதிசை மனமே, தினமும் பாடி துதிசை மனமே. உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காதே போக செய்வார். உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காதே போக செய்வார். கர்த்தரை உனக்கு ஆயுத்தம் செய்து வெற்றியை தந்திடுவாரே. கர்த்தரை உனக்கு ஆயுத்தம் செய்து வெற்றியை தந்திடுவாரே. பாடி துதிசை மனமே, தினமும் பாடி துதிசை மனமே. ஜெபம் செய்வோமா? அன்புலே ஏசப்பா, அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையிலும் கூட ஆண்டவரே பவுலும் சீலாவும் சிறையிலே ஆண்டவரே விலங்குகளால் கட்டப்பட்ட ஆண்டவரே சிறைச்சாலைக்குள்ளே அவர்கள் தொழுமரத்திலே மாட்டப்பட்ட ஒரு நிலைக்குள்ள இக்கட்டான ஒரு நிலையில இருக்கும் பொழுது கூட பாடி துதித்தார்கள் அப்பா. ஆண்டவர் அந்த பாடி துதி செய்கிற அந்த சத்தத்தை என் தேவன் கேட்டு ஆண்டவரே சிறைச்சாலை கதவுகள் அசைந்து ஆண்டவரே அப்பா எல்லா ஆச்சரியமாய் ஆண்டவரே அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கதவுகள் எல்லாம் திறவுண்டது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் ஆண்டவரே. ஏசப்பா, பாடி துதிக்கிறது நிமித்தம் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இருக்கிறது என்பதை ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் கூட இந்த ஜெப வாழ்க்கையை கொடுங்க. பாடி துதிக்கிற அனுபவத்தை கொடுங்க. அவங்களுடைய நெருக்கத்தை மாற்றி போடுங்க. எப்படி பவுலையும் சீலாவையும் வெளியே கொண்டு வந்தீரோ அதே போல நெருக்கத்திலே தத்தளித்து கொண்டிருக்கிற அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை, விடுதலை பெற முடியாதபடி திகைத்து நிற்கிற ஆண்டவரை, எந்த வேண்டாத ஆண்டவரே கெட்ட பழக்க வழக்கங்களுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரே குடும்பத்தின் நபர்கள் அந்த அப்படிப்பட்ட நபர்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே மாட்டப்பட்ட நிலையிலே ஆண்டவரே சிறைச்சாலை போல ஆண்டவரை வெளியே வர முடியாதபடிக்கு எந்த ஒரு பாவ பழக்க வழக்கத்திற்கு அடிமைப்பட்டு இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட ஒரு நபருக்காக குடும்பத்தின் நபர்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரை இவனுடைய ஆண்டவரை கட்டுகள் கலந்து போகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரை. குடும்பமாயுமை தொழுது கொள்ளட்டும், சோத்திரிக்கட்டும், ஜெபம் செய்யட்டும், உண்மை மகிமைப்படுத்தட்டும், சாட்சிகளாய் வாழட்டும் ஆண்டவரை. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார வல்லமைகள், மந்திரவாதியுடைய கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், சத்துருடைய போராட்டங்கள் குடும்பத்துக்குள்ள வேதனைகளை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கூட அவைகளில் இருந்து எப்படி நாம் வெளியே வருவோம் என்று சொல்லி அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிற இந்த குடும்பத்தின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே ஒரு கண் திறக்கப்படட்டும், பாடி துதிக்கட்டும், சத்துருவை முறியடிக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க செய்து ஆண்டவரே வெளியுடைய மனக்கண்களை திறந்தெழுவீராக, அற்புதத்தை செய்வீராக ஏசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, மகிமைப்படுத்துவார்களாக. அப்படியே நீங்க செய்ய போகிறதற்காக நன்றி, அற்புதத்தை காண செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. சாட்சியாய் வாழ கிருபை கொடுக்க போறதற்காக நன்றி ஏசப்பா. உங்களுடைய கருத்துக்கள் அத்தனை பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்குள்ளாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.